வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. பாரத மணித்திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் காஞ்சிமா முனிவரின் கனிமொழிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்று 25வது பகுதியாக நான் என்கிற மாயக்கிரணங்கள் என்ற தலைப்பிலே காஞ்சிமா முனிவர் அருளியுள்ள கனிமொழிகளை பார்ப்போம். நான் எனும் ஆணவம் தள்ளலும் என்று குறிப்பிடுவார் மகாகவி பாரதியார். இந்த நான் என்ற உணர்வோடு நாம் இருக்கின்ற போதே நம்முள்ளே இருக்கின்ற ஆத்மாவை சிறிது உணர்ந்தாலும் நமக்கு அது பெரும் ஆனந்தத்தை தருகிறது. இந்த நான் எனும் ஆணவம் இருக்கும் போதே நாம் இவ்வளவு ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம் என்றால், ஆத்மாவை முழுமையாக உணர்ந்து விட்டால் நாம் எப்பேற்பட்ட ஆனந்தத்தை உணர்வோம் என்பதை காஞ்சிமா முனிவர் அவருக்கே உரித்தான வார்த்தைகளிலே நமக்கு விளக்குகிறார். அவருடைய வார்த்தைகளிலே அதை பார்ப்போம். மாயைக்கு ஆளான நான் என்பதன் சம்பந்தத்துக்கு இத்தனை ஆனந்தம் இருக்கிறது என்றால், எதிலும் சம்பந்தப்படாமல் பூரண ஞானமாக இருக்கின்ற அந்த வெறும் நான் எத்தனை ஆனந்தமாக இருக்கும், ஆனந்தமயமாக இருக்கும். வெல்லம் போட்டால் கசப்பு பாகற்காய் கறியிலும் சிறிது தித்திப்பு இருப்பதை உணர்கிறோம். வெல்லத்தின் சம்பந்தத்துக்கே தித்திப்பு இருப்பதால் அசல் வெல்லம் தித்திப்பு மட்டுமே என்பதில் சந்தேகம் என்ன? கசப்பான துக்க உலகத்தின் நான் என்பதன் மாய கிரணங்கள் சம்பந்தப்படுகிற போதே அதில் தித்திப்பு ஆனந்தத்தை பெறுகிறோம் என்றால், அந்த நான் மட்டுமே சொச்சமாக நிற்கின்ற போது எத்தனை தித்திப்பாக ஆனந்தமயமாக இருக்க வேண்டும். சிறிய பொத்தல்கள் கொண்ட ஒரு சட்டியால் ஒரு தீபத்தை மூடி வைத்தால் துவாரங்கள் வழியாக மெல்லிய ஒளி கிரணங்கள் வெளிவரும். மாயையால் மூடப்பட்ட ஆத்ம தீபத்திலும் இந்திரிய துவாரங்கள் வழியாக கொஞ்சம் கொஞ்சம் ஆனந்த ஒளியை பார்க்கிறோம். மாயை சட்டியை உடைத்து விட்டால் ஆனந்த ஜோதிர்மயமாகவே ஆகிவிடலாம். துவாரங்களின் அளவை பொறுத்து பல்வேறு அளவுகளில் ஒளி வெளிவந்தாலும் உள்ளே இருப்பது ஏக ஜோதிதான். நாம் மாயை சட்டியை உடைத்து விட்டால் உலகத்தில் பார்க்கும் வித்தியாசங்கள் எல்லாம் மறைந்து எல்லாம் ஒன்றான ஆனந்த ரூபமாகவே தெரியும் என்று நாம், அதாவது ஆத்மாவை முழுமையாக உணரும்போது முழுமையான ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும் என்பதை இந்த கனிமொழிகளில் விளக்குகிறார். நாமும் நம் ஆத்மாவை உணர்வதற்கு நான் எனும் ஆணவம் தள்ளி உண்மையிலேயே நாம் யாரோ, அந்த நான் யாரோ அதை அறிய முயற்சிப்போம். அதற்கு இந்த கனிமொழிகள் நமக்கு வழிகாட்டும். ஆகவே தொடர்ந்து காஞ்சிமா முனிவரின் கனிமொழிகளை கேட்க பாரத மணித்திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.